ஹாப்பி மார்னிங். நம்மளோட ஜிம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு 5வது நாள்ல நம்மளோட ட்ரைனிங்ல நம்ம இருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய எல்ஐசி ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு புது விதமான ஒரு விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டும் இருக்கீங்க. அதை நிறைய பேர் நீங்க நடைமுறையும் படுத்துறீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. லாஸ்ட் டே ஒரு விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நான் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் அனுப்புங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டிப் நான் ஒன்று கொடுத்தேன். அதை கேகேஆர் சார் இன் சேலம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவருக்கு ஒரு என்கொயரி வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க மேண்டேட்டரியா பண்ணும் போது டெஃபினட்டா சக்சஸ் ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம் தேவை அப்படின்னா, நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நடைமுறைப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்லயும் நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான். சோ இன்னைக்கு ஜிம் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? 7 நாள் 7 விதமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் நாங்க உங்களுக்கு தரோம். இட் இஸ் நாட் ஒன்லி a ட்ரைனிங் ப்ரோக்ராம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு கருத்து மாதிரியாக ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அதை நீங்க காதுல வாங்கி நீங்க வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ற மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது கிடையாது. ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுடைய லைஃப் டைம் பிசினஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். சோ எப்படி கேசர் ஜெயசுராஜ் சார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவருக்கு ஒரு ரிசல்ட் வந்ததோ, எப்படி கேகேஆர் சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவருக்கு ஒரு ரிசல்ட் வருதோ, ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வருதோ, உங்களுக்கும் அதே மாதிரியான ஃபீட்பேக் இந்த 7 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கண்டிப்பா டெஃபினட்டா வர ஆரம்பிக்கும். அதை நீங்க ஜஸ்ட் டேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க மை டியர் ஃப்ரெண்ட். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதோட ரிசல்ட்டை நீங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு ஊக்கம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள்ல இம்ப்ளிமெண்டேஷன் நடந்து அதுல ஒரு ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு நினைக்கும் போது என்னை விட சந்தோஷமான ஒரு மனிதன் வேற எங்கேயுமே என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா இருக்க மாட்டான். ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் சந்தோஷத்தோட நான் இன்னைக்கு டே 5 ஜிம்மோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா போறோம். சோ இன்னைக்கு டே 5. இன்னைக்கு டே 5லயும் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு வார்ம் அப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். எவ்ரிடே வார்ம் அப் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த வார்ம் அப்ல முக்கியமான ஒரு வார்ம் அப் நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, ஆல் டைம் உங்களுடைய டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா வேலிடேஷன், டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா வேலிடேஷன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லாமே ஜிம் ஒர்க் அவுட் பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா உங்களுடைய டேட்டாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. சோ அப்ப உங்களோட டேட்டாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்மளால ஃபியூச்சர்ல நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஓகே, நல்ல ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஒர்க் அவுட்டுக்கு நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா போயிடலாம். ஸோ நம்மளோட வார்ம் அப்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா போயிடலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய வார்ம் அப்ல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நேத்து சொன்ன அதே விஷயம் தான் இன்னைக்கும் வார்ம் அப். அந்த வார்ம் அப் என்ன அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைண்ட் த கேப் ஆஃப் யுவர் கஸ்டமர். உங்களுடைய கஸ்டமருடைய கேப்பை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபைண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் இந்த கேப்பை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் அதிகமா பேசுறதை விட, ஏன்னா நான் நேத்தே இந்த கேப்பை ஃபைண்ட் பண்றதை பத்தி நான் அதிகமா பேசிட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டும் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா கேப்பை ஃபைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கு. ஆனா நேத்து நான் உங்கள்ட்ட என்ன விஷயங்கள் நான் சொன்னேன், கேப்பை ஃபைன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே அடிக்வட்டான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. இன்னைக்கு உங்களோட கிளையண்ட்டுக்கும் அடிக்வட்டான இன்சூரன்ஸ் பாலிசி இல்ல. நீங்க இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்த ஒரு 100% ஆஃப் கஸ்டமர்ல ஆல்மோஸ்ட் 95-96% கஸ்டமர்ஸ் இன்னும் இன்அடிக்வட் இன்சூரன்ஸ் கஸ்டமர்ஸா தான் இருக்காங்க. போதுமான அளவு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இல்ல. சோ அப்ப அவங்களுடைய இன்சூரன்ஸ் கேப் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணி எவ்வளவு இன்சூரன்ஸ் கவர் அவருக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா முக்கியமாக சொன்னேன். ஆனா இன்னைக்கு என்ன விதமான ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சம்மர் ஷூட் இவ்வளவு உங்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க சொல்லிடுவீங்க. பட் அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, என்ன ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் எடுத்தாரு அப்படின்னா அவருடைய இன்சூரன்ஸ் போர்ட்போலியோல அவருடைய டோட்டல் ஃபேமிலிக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பெனிஃபிஷியலாக இருக்கும். சோ இந்த விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல. நேத்து இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேசிஸ் கேப் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு ப்ராடக்ட்ல என்ன கேப் இருக்கு, எந்த ப்ராடக்ட்டை நான் ஒரு கஸ்டமருக்கு நான் கொடுக்கும்போது அவரோட போர்ட்போலியோ சூப்பரா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இன்னைக்கு அந்த டிஸ்கஷனுக்கு
அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட் கேப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்த ஒரு டூல் தான், ஆனா ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு டூல். நம்மளோட வார்ம் அப் செஷனுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபாஸ்டா ஒரு பிரஷ் பண்றேன். அகைன் இது let me go to the MIS service platform, VM Pro service platform நான் ஓபன் பண்ணிருக்கேன். service platformல prospecting tool நான் ஓபன் பண்றேன். அகைன் ஆல்ரெடி நான் இந்த விஷயங்களை நான் பார்த்த ஒரு டூல் தான், ஆனா அன்னைக்கு நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தா ஆப்ல எலிஜிபிலிட்டி ஆன கஸ்டமர்ஸ் யார் யாருக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நீங்க கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஒரு ப்ராஸ்பெக்டிங் எடுத்தோம். ஆனா நான் இன்னைக்கு என்ன பண்றேன், ஏஜ் மஸ்ட் பி 25 to 45 இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர்ல டஸ் நாட் ஹேவ் திஸ் பிளான் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. யார் யாருக்கெல்லாம் இந்த பிளான் இல்ல, லெட் வி சே யார் யாரெல்லாம் 945 பிளான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா எடுக்கல, யார் யாரெல்லாம் வந்து 845 பிளானை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கல, யார் யாரெல்லாம் 178 பிளானை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கல. இந்த 3 விதமான பிளான்ஸுமே ஒரு ரெகுலரான ஒரு கண்டினியூஸான ஒரு இன்கம் சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ஒரு ப்ராடக்டை ஒரு கஸ்டமருடைய ஒரு போர்ட்ஃபோலியோல நீங்க ஆட் பண்ணும் பொழுது அந்த கஸ்டமருடைய ஃபேமிலி இன்சூரன்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸோட என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எவ்வளவோ பாலிசிஸ் நீங்க கொடுத்துருக்கலாம், இன்சூரன்ஸ் லம்சம் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி பாலிசிஸ் நீங்க எவ்வளவோ பாலிசிஸ் நீங்க கொடுத்துருப்பீங்க. ஆனா ஜீவன் உமங், ஜீவன் தரங் இல்ல ஜீவன் உமங் வந்து பாத்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட், இது எல்லாத்தையுமே கொடுக்கும் போது ஒரு கஸ்டமருக்கு ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் கவர், அதுவும் லாங் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கவர், இன்க்ரீசிங் ரிஸ்க் கவர், அது மட்டும் இல்லாம ஒரு சர்வைவல் பெனிஃபிட், ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆப்ஷனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸா வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. சோ இந்த பாலிசியை ஒரு கஸ்டமருக்கு நீங்க கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய இன்சூரன்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிளா டெவலப் ஆகும். சோ இப்போ நான் இது வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டேங்க, ஃபாஸ்டா வந்து ஒரு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி எப்படி ப்ராஸ்பெக்டிங் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். திஸ் இஸ் நத்திங் பட் வார்ம் அப். நம்மளுடைய ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பார்ப்போம். ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐ திங்க் ஸோ நான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம் இன் பிட்வீன். ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பா கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். உங்களோட எந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனாக இருந்தாலும் நீங்க அந்த செஷன்ல நீங்க எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஸோ என்னோட பாட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம இப்போ ஒர்க் அவுட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன ஒர்க் அவுட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கஸ்டமர் கிட்ட நான் வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமரை ரீச் பண்ற மாதிரி, கஸ்டமருக்கு கொட்டேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி, கஸ்டமர்கிட்ட ரீச் அவுட் பண்ற மாதிரி ஒரு கொட்டேஷன்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். என்ன கொட்டேஷன்னா கஸ்டமருடைய போர்ட்ஃபோலியோ முன்னாடி எப்படி இருந்தது, ஆனா இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை அவர் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணும் பொழுது அவரோட போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து டிஃபரெண்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்சூரன்ஸ் அப்ரைசல் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அவர் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி எங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருப்பாங்க. பட் நீங்க புதுசா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கஸ்டமருக்கு நீங்க சஜஸ்ட் பண்றீங்க. ஒரு கொட்டேஷன் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் போதாது, அதோட ஃபீச்சர்ஸை வந்து நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்க சொன்னா மட்டும் போதாது. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸ் பாலிசியில எந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க உங்க கஸ்டமருக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது மிக முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த விஷயத்தை நீங்க பண்ணும் போதே சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஆப்ஷனை தான் நான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஆப்ஷன் நீங்க எதன் மூலியமாக நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா வண்டர் பிளான் பிரசன்டேஷன் ஆப்ஷன்ல நீங்க யூஸ் பண்ணணும். டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய நிறைய எல்ஐசி அட்வைசர்ஸ் நீங்க வண்டர் பிளான் பிரசன்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பாக நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஆனா அந்த வண்டர் பிளான் பிரசன்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பிளான் பிரசன்டேஷன், பிளான் காம்பினேஷன் யூஸ் பண்றீங்களே தவிர பட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை நீங்க அதிகமா யூஸ் பண்றது இல்ல. பட் இன்னைக்கு உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா கூட இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை நீங்க கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் சே பிளான் காம்பினேஷன் பிரசன்டேஷன், அதுக்கப்புறம் அது உள்ள பாத்தீங்க அப்படின்னா மேஜிக் மிக்ஸ் பிளஸ் இது எல்லாமே இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. எக்ஸிஸ்டிங் பிளஸ் நியூ இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன்ல போய் நீங்க கிளிக் பண்ணி இன்சூரன்ஸ் அப்ரைசல், காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும்.
ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசல் அப்படின்றத கிளிக் பண்றேன். காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஒரு விஷயம் என்ன, உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஆல்ரெடி எவ்வளவு இன்சூரன்ஸ் பாலிசி உங்ககிட்ட எடுத்திருக்காரு, அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில எப்பப்பெல்லாம் அவருக்கு மெச்சூரிட்டி வரப்போகுது, பிரீமியம் வந்து எப்பப்பெல்லாம் பே பண்ண போறாரு, அந்த பாலிசியோட ஸ்டேட்டஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசல் அப்படின்றது என்னன்னா, ஒரு புதுசாக ஒரு பிளானை ஒரு கஸ்டமருக்கு நான் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அது அந்த கஸ்டமருடைய போர்ட்ஃபோலியோல எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, someone is saying it is nothing but once more சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அகைன் நான் சொல்றேன், இந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசல் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்க ஆல்ரெடி நீங்க காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் சார்ட் கொடுத்துருப்பீங்க. காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் சார்ட் அப்படின்றது என்ன, ஒரு எக்ஸிஸ்டிங்கா ஒரு கஸ்டமர் 2 பாலிசி 3 பாலிசி 4 பாலிசி எடுத்திருக்காரு, அந்த பாலிசிக்கான ஒரு கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்டை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொடுத்துருப்பீங்க. ஓகே, கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்டை நீங்க கொடுத்துருப்பீங்க. அந்த கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்டை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கஸ்டமர் கிட்ட நீங்க கொடுத்துட்டு, பட் இன்னும் ஒரு புது ப்ராடக்ட்டை நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி சேஞ்ச் ஆகும், எப்படி டிஃபரெண்ட் ஆகும், உங்க ஃபேமிலியோட பெனிஃபிட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இன்சூரன்ஸ் எக்ஸிஸ்டிங் பிளஸ் இன்சூரன்ஸ் நியூ இன்சூரன்ஸை பத்தி நீங்க பேசும்போது ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்க சொல்லலாம். ஒரு பிராக்டிக்கலா காட்டும் போது உங்களுக்கு ஒரு ஈஸியா அது புரியும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டா சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா அது புரிஞ்சிருக்காது, பட் நான் பிராக்டிக்கலா காட்டும் போது இது உங்களுக்கு ஒரு ஈஸியா புரியும். நான் எப்படின்றத நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அகைன் நான் வண்டர் பிளான் பிரசன்டேஷனுக்குள்ள போறேன். பிளான் காம்பினேஷன் பிரசன்டேஷன் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். அதுல எக்ஸிஸ்டிங் பிளஸ் நியூ இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுல 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல இன்சூரன்ஸ் அப்ரைசல் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசல் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல நான் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசல்ல நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாப்அப் பாக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஓபன் ஆகும். இந்த பாப்அப் பாக்ஸ்ல ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணணும். வை? பிகாஸ் என்னோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட நான் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு அந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை முதல்ல நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ நான் அந்த கஸ்டமர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை நான் செலக்ட் பண்றது எதன் மூலமா செலக்ட் பண்ணணும், இந்த ஏரோ மார்க் மூலமா கிளிக் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் கஸ்டமர் பேஸோட குரூப் ஹெட்டோட லிஸ்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா வந்துடும். இந்த குரூப் ஹெட்டோட லிஸ்ட்ல நீங்க யார் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். 1 by 1 தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும், மல்டிபிளாக நீங்க செலக்ட் பண்ண முடியாது. சோ நான் அதுல என்னுடைய ரவிக்குமார் அப்படின்ற ஒரு கஸ்டமர் என்ன பண்றாரு அப்படின்னா இருக்காரு. அவரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் கோட் 006503 ரவிக்குமார் அப்படின்றது என்னுடைய கஸ்டமர். அவரை நான் செலக்ட் பண்றேன். அவரை நான் செலக்ட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா கீழே என்ன ஆகுது, ஒரு 3 அவருடைய ஃபேமிலியோட டிபெண்டன்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. ரவிக்குமார், ரேவதி ரவிக்குமார் அவங்களோட வைஃப், மாஸ்டர் கனிஷ்க் அப்படின்றது அவருடைய பையன். இந்த ரிப்போர்ட்டை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு சில இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை நான் ரிப்போர்ட்டை நான் ஜென்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இன்னும் ஒரு நியூ இன்சூரன்ஸ் பாலிசி ஆட் பண்ணல, அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா எடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது, என்னென்ன பாலிசிஸ்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு பிரசன்டேஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா வியூ பண்றேன். இந்த பிரசன்டேஷன் வியூ பண்ணதுக்கு அப்புறம் அது காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து ஜென்ரேட் பண்ணும். இது என்ன அப்படின்னா காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் சார்ட் தான். அவங்க எக்ஸிஸ்டிங்கா என்னென்ன இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்காங்களோ அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, எப்பப்ப பெனிஃபிட்ஸ் வரப்போகுது, எந்த பாலிசி லைவ்ல இருக்கு, எந்த பாலிசி வந்து லேப்ஸ்ல இருக்கு, எந்த பாலிசி ஃபுல்லி பெய்ட் அப்ல இருக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சார்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கஸ்டமருக்கு கொடுக்கும். ஓகே, யாருக்கிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு, யாருக்கிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி இல்ல, இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த சார்ட் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 3 பேஜ் ரிப்போர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் கிரியேட் பண்ணுது. மிஸ்டர் ரவிக்குமார் அண்ட் ஃபேமிலி, அவருடைய அட்ரஸ், அவருடைய கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, அவரோட பாலிசி டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்க. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க நல்லா வந்து ஒத்து பாருங்க. லெட் மீ ஜூம் இட். நான் அதை ஜூம் பண்றேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாலிசி டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் ரவிக்குமார் ஒரு லாப் பாலிசி ஒன்று வச்சிருக்காரு, ஜீவன் லக்ஷ்யா ஒரு பாலிசி ஒன்று வச்சிருக்காரு. அதோடைய பாலிசியோட நாமினி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வைஃப்,
டோட்டலா வந்து ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ரைடரும் 20 lakhs வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எடுத்திருக்காரு. இந்த ரெண்டு பாலிசிக்கும் சேர்த்து ஆல்மோஸ்ட் 1,07,000 rupees பிரீமியமா பே பண்றாரு. அவங்க ஒய்ஃபுக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்திருக்காரு. ஜீவன் லக்ஷ்யா அவங்களும் எடுத்திருக்காங்க ஒரு 10 lakh rupees ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. மேபி ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பர்சன்ஸாக இருக்கலாம். அதனால ரெண்டு பேருமே ஜீவன் லக்ஷ்யா பாலிசியை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா கொடுத்திருப்பீங்க. அவங்க ஒரு பாலிசிக்கு 52,000 ரூபாய் பிரீமியம் பே பண்றாங்க. 10 லட்சம் ரூபாய் டபுள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ரைடர்ஸ்லயும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 lakh rupees என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலியில 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருக்கு 2 பேருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. மீதி இன்னும் 2 பேருக்கு என்ன இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க ஃபேமிலியோட இன்சூரன்ஸ் கவர் 30 லட்சம் ரூபாயா தான் இருக்கு. அவங்க 1.5 லட்சம் ரூபாய் ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 3 பாலிசிக்கு பிரீமியமா பே பண்றாங்க. ரவிக்குமார் அண்ட் ரேவதி ரவிக்குமாரோடைய டோட்டல் வந்து பிரீமியத்தோட மந்த்லி வந்து ஆனுவல் வந்து பிரீமியம் கேலண்டரா நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ ரெண்டாவது பேஜை பொறுத்த வரைக்கும் பாலிசி ஸ்டேட்டஸ்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆரம்பிக்கும். பாலிசி ஸ்டேட்டஸ் எந்தெந்த பாலிசிஸ் இன்ஃபோர்ஸ்ல இருக்கு, எந்தெந்த பாலிசிஸ் லேப்ஸ்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ப்ரொஜெக்டட் கேஷ் ஃப்ளோ அப்படின்றது ஒரு ஆல்மோஸ்ட் 2040ல 2040வது வருஷத்துல ரவிக்குமாரோட 54வது வயசா இருக்கும். அப்போ ஒரு பாலிசி அவருக்கு மெச்சூர் ஆக போகுது. அந்த மெச்சூர் ஆன பாலிசி அவருக்கு 20 லட்சம் ரூபாய் அப்ராக்சிமேட்லி என்ன இருக்கும் அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி ரேவதி ரவிக்குமார் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே க்ளோஸ்லி டு ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டியை என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்போம். அவருக்கு அவங்க ஃபேமிலிக்கு மட்டுமே 2040வது வருஷத்துல ஒரு லெட் வி சே ஒரு 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் மெச்சூரிட்டி வரப்போகுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு மிஸ்டர் 2041ல நெக்ஸ்ட் இயரே ஒரு அதே ஃபேமிலிக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 20 லட்சம் ரூபாய் வரப்போகுது. டோட்டல் அவங்களுடைய வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு வருது அப்படின்னா லெட் வி சே 61,56,000 ரூபாய் டோட்டல் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா இருக்கும் போது இந்த 2 வருஷத்துல. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மோஸ்ட்லி உங்களோட கஸ்டமரோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து அதிகபட்சமாக நம்ம என்ன கொடுத்திருப்போம் அப்படின்னா ஜீவன் லாப், ஜீவன் லக்ஷ்யா, ஜீவன் லம்சம் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி பாலிசி, இந்த ஜீவன் லக்ஷ்யா இந்த மாதிரி லம்சம் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி பாலிசி நீங்க நிறைய கொடுத்திருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு நீங்க ஜீவன் உமங் கொடுத்திருக்க மாட்டீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மை ஃப்ரெண்ட், ஒரு கஸ்டமருக்கு ஜீவன் உமங் அப்படின்ற ஒரு பாலிசி இட்ஸ் அ மேண்டேட்டரி பாலிசி. நீங்க ஆஸ் எ இன்சூரன்ஸ் கன்சல்டன்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து ஒரு கஸ்டமர் பேஸ்க்கு ஜீவன் உமங் மாதிரியான ஒரு செக்யூர்ட் பாலிசி நீங்க கொடுக்கல அப்படின்னா இட் இஸ் அ பிக்கஸ்ட் கிரைம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜீவன் உமங் ப்ராடக்ட் எடுக்கும் போது நான் எப்பயுமே நான் சொல்லுவேன். ஸோ அகைன் நான் சொல்றேன் மை டிஃபரன்ஸ், ஜீவன் உமங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்க கொடுக்கலன்னா இட் இஸ் அ பிக்கஸ்ட் கிரைம். பட் இப்போ நான் என்ன பண்றேன், கஸ்டமர் கிட்ட லம்சம் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி பாலிசி இருக்கு ரவிக்குமார் அண்ட் ஃபேமிலிக்கு. பட் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ஜீவன் உமங் பாலிசியை அவங்க போர்ட்ஃபோலியோல நான் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணும் போது என் கஸ்டமருக்கு நான் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பாலிசியில ஒரு பாலிசி ஆட் பண்ணும்போது அவங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி டிஃபரெண்ட் ஆகுது, எப்படி வந்து வித்தியாசமாகுது, எப்படி வந்து எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ் அவங்க ஃபேமிலி கிடைக்குது அப்படின்றத காட்டணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒண்டர் பிளான் பிரசன்டேஷனுக்கு போறேன். இப்போ வரைக்கும் நான் அந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசல் நான் வந்து க்ளோஸ் பண்றேன். ஸோ இங்க க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் ஐ வில் கோ டு ஒண்டர் பிளான் பிரசன்டேஷன். இந்த செக்ஷன்ல தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இருந்தோம் ஒண்டர் பிளான் பிரசன்டேஷன்ல. இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணி இப்போ நான் இவங்களுக்கு இண்டிவிஜுவலா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொட்டேஷன் ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளோட டைம் கன்சிடரேஷனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு கொட்டேஷனை நான் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ரேவதி ரவிக்குமார் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு வந்து நான் என்ன ஒரு கொட்டேஷன் அண்ட் ஆல்சோ கனிஷ்க் அப்படின்ற ஒரு அவங்களோட பையனுக்கு ஒரு கொட்டேஷன் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பாலிசியாக அந்த போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணும் போது அந்த ஃபேமிலியோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நான் காட்ட போறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி இந்த கொட்டேஷனை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காட்டுறேன். ஒரு சாம்பிளுக்கு நான் காட்டுறேன். Okay, let me delete இந்த கொட்டேஷன் நான் இப்போ delete பண்றேன். ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்ச கொட்டேஷன் உங்களுக்கு அந்த எப்படி அதை பண்ணணும் அப்படின்றத காட்டணும். ஓகே, நான் ஆட் கொட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கொடுக்குறேன். இந்த ஆட் கொட்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோ ஃபில்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கொட்டேஷனோட நம்பர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கால்குலேட் ஆகும். இந்த கொட்டேஷனோட நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும்.
பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இதுதான் இன்னைக்கு கொட்டேஷன் டேட், இன்னைக்கு தான் நான் ஜென்ரேட் பண்றேன். ஆர்டினரி இன்சூரன்ஸ் பாலிசி, ஆர்டினரி டைப். இங்க எப்பயுமே நியூ கிளைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல தான் நீங்க போவீங்க. ஆனா இந்த டைப்ல இந்த வாட்டி என்ன பண்ணணுங்க, எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணணும். நீங்க உங்களோட பாப்அப் பாக்ஸ்லயே ஒரு சேஞ்சஸ் வரதை நீங்க பாப்பீங்க. நியூ கிளைண்ட் அப்படிங்கும் போது இந்த ஏரோ மார்க் டிசேபிள் ஆயிடுது. இந்த எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் அப்படின்ற ஒரு கிளிக் பண்ணும்போது இது எனேபிள் ஆயிடும். இது எனேபிள் ஆகும்போது இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெட் வி சே ரவிக்குமார் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு நேம் நான் இங்க டைப் பண்றேன். ரவிக்குமார் நான் டைப் பண்ணும்போது ரவிக்குமார் இஸ் a குரூப் ஹெட். அவங்களுடைய மெம்பர்ஸோட நேம் கனிஷ்க்னு வருது. அவங்களோட மெம்பர்ஸோட நேம் ரவிக்குமார்னு வருது. ரவிக்குமார் ரேவதி ரவின்னு வருது. ஸோ அவங்களோட ஒய்ஃபுக்கு நான் இப்போ ஒரு பாலிசி கொடுக்க போறேன். ஸோ அவங்களுடைய நேமை நான் செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு கரண்ட்ல அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 33 ஏஜ் ஆகுது இன்னைக்கு கரண்ட்லி. இந்த 33 ஏஜ்ல லெட் வி சே ஒரு ஆட், ஒரு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதே எடுத்துக்கும். ஆட்ன்றதை நான் கொடுத்துட்டு இந்த ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு பாலிசியை நான் ஆட் பண்ணோம். என்ன பாலிசி ஆட் பண்ண போறேன்? 945 ஆட் பண்ண போறேன். ஏன் 945? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லம்சம் அமௌண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி என்னோட கிளைண்ட்டுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா க்ளோஸ்லி நம்ம வந்து ஒரு சர்வைவல் பெனிஃபிட் பாலிசி, ரிட்டையர்மெண்ட் பேசிஸ் பாலிசி அந்த ஃபேமிலிக்கு ஒரு போர்ட்ஃபோலியோல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட் பண்ணி கொடுக்க போறேன். ஸோ அதுக்கப்புறம் பாலிசியோட இன்ஃபர்மேஷன்ஸ் லெட் வி சே half yearly mode நான் போறேன். half yearly mode நான் கொடுக்குறேன். அதே மாதிரி 67 years default term, 15 years of premium payment term, sum assured அப்படின்றது ஒரு 15 லட்சம் ரூபாய் sum assured நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ 15 lakh rupees of sum assured. ஆட்டோமேட்டிக்கா ப்ரீமியம் என்ன ஆகும் அப்படின்னா கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். டபுள் ஆக்சல் பெனிஃபிட் ரைடர் வேணும்னா டபுள் ஆக்சல் பெனிஃபிட் ரைடர் எந்த ரைடர்ஸ் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் கால்குலேட் ஆகி இந்த கொட்டேஷனை ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த கொட்டேஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணிடலாம். ஓகே, 62,000 rupees ஆஃப் ஆனுவல் ப்ரீமியம், ஆஃப் இயர்லி ப்ரீமியம் என்ன வருது அப்படின்னா வருது. இப்போ இங்க என்ன ஆயிடுச்சுங்க, நியூ மேஜிக் மிக்ஸ்ல அவங்களுடைய ஒய்ஃபுக்கு ஒரு கொட்டேஷன் கிரியேட் பண்ணியாச்சு, அவங்களோட பையனுக்கு ஒரு கொட்டேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கொட்டேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணுங்க, இன்சூரன்ஸ் எக்ஸிஸ்டிங் பிளஸ் நியூ இன்சூரன்ஸ்க்கு ஆப்ஷனுக்கு போயிட்டு அங்க இன்சூரன்ஸ் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். ஓகே, இதுல அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்ல நம்ம ஆஸ் யூஷுவல் முன்னாடி செலக்ட் பண்ண மாதிரி மிஸ்டர் ரவிக்குமாரோடைய ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்க செலக்ட் பண்றீங்க. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்க வந்து டிஸ்பிளே ஆயிடுவாங்க. இப்போ இங்க கொட்டேஷன் நம்பர்னு இருக்கு இல்லையா, இந்த கொட்டேஷன் நம்பருக்கு போய் நீங்க கிளிக் பண்ணும்போது அவங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது நீங்க பாலிசி எடுத்திருக்கீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ன்றதை போட்டு அந்த கஸ்டமருக்கு நீங்க கரெக்டா பாலிசி ஏதாவது கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த கொட்டேஷன் நம்பர் மட்டும் இங்க காட்டும். ஸோ 0021 அப்படின்ற ஒரு கொட்டேஷன் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த கொட்டேஷனை இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுக்கும்போது அவருடைய எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோல இப்ப நான் வந்து அவர் எடுக்கக்கூடிய பாலிசி என்ன ஆயிடும் அப்படின்னா அவருக்கு வந்து கையில தெரிஞ்சிடும். லெட் வி சே இப்போ என்ன நடக்குதுங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு 3 பாலிசிஸ் எடுத்திருக்காரு. இப்போ இன்னொரு பாலிசிக்கு நான் ஒரு கொட்டேஷன் நான் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கொட்டேஷனை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் போதாது, இந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நான் கிரியேட் பண்ணி இந்த பாலிசி உங்களோட போர்ட்ஃபோலியோல எக்ஸ்ட்ராவா வந்தது அப்படின்னா உள்ள ஆட் ஆச்சுன்னா உங்களுடைய டோட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து எப்படி வரும்ன்றது தெரிஞ்சிருக்கும். இது உங்களுடைய VM Pro சாஃப்ட்வேர்ல ஒண்டர் பிளான்ல மட்டும்தான் பண்ண முடியும். உங்க டேப் மேஜிக்ல இதை பண்ண முடியாது. இது VM Pro சாஃப்ட்வேர்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஓகே, ஸோ லெட் வி சே அகைன் நான் ஒன்று சொல்றேன். ஸோ சம்ஒன் இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஒன்ஸ் மோர். ஆல்ரெடி இன்சூரன்ஸ் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசல் அப்படின்றது எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் எடுத்திருப்பாங்க. மிஸ்டர் ரவிக்குமார் அண்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 பாலிசி எடுத்திருக்காங்க. 3 பாலிசியுமே லம்சம் அமௌண்ட் மெச்சூரிட்டி. இப்போ நான் ஜீவன் உமங் அப்படின்ற ஒரு பாலிசியை நான் கஸ்டமருக்கு நான் பிரசன்டேஷன் கொடுக்குறேன். அந்த பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இமீடியட்டா இன்னொரு விஷயத்தையும் பண்ணணும். சார், சின்ஸ் யூ ஆர் அன் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், நீங்க என்கிட்ட ஒரு 3 பாலிசி நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா எடுத்திருக்கீங்க. ஆனா இந்த பாலிசியை உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க ஆட் பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்க ஃபேமிலிக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க ஈஸியா நீங்க சொல்லலாம். ஓகே, இப்போ அந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் சார்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் பாக்குறேன். அகைன் இன்னொரு வாட்டி, எனக்கு தெரியும் இது ஒரே ஒரு வாட்டி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. someone is asking for அகைன் இன்னொரு கொட்டேஷனை ஜெனரேட் பண்றது எப்படின்றத காட்டுங்கன்னு சொல்றீங்க. அகைன் நான் உங்களுக்கு இது வாட்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொட்டேஷன் ஜெனரேட் பண்றது எப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ அகைன் லெட் மீ ஷேர் இட். இதை நான் என்ன பண்றேங்க, கொட்டேஷன் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொட்டேஷனை ஆட் பண்ணி ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்னு
அப்படின்னு கொடுக்குறேன். முன்னாடி நான் இதே ஃபேமிலிக்கு தான் நான் ஒரு ரிப்போர்ட் காட்டினேன். இப்போ அந்த ரிப்போர்ட் எப்படி வந்து எக்ஸ்க்ளூசிவா ஒரு எக்ஸ்ட்ராடினரியா வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே, ஐ எம் ரிசீவிங் அண்ட் கண்டினியூஸ் மெசேஜ். கண்டிப்பா திருப்பி ஒரு வாட்டி நீங்க வந்து அதை கொட்டேஷனை ஒன்ஸ் மோர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெஃபினட்டா நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வாட்டி நான் இந்த ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு திருப்பி இதே ஃபேமிலிக்கு இன்னொரு பாலிசி நான் ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் த கொட்டேஷன். அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜூம் பண்றேன், இதை நீங்க பார்க்கலாம். ரவிக்குமார் அண்ட் ஃபேமிலிக்கு நான் முன்னாடியே ஒரு 3 இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப நியூவா ஆட் பண்ணக்கூடிய பாலிசியை நம்ம எப்படி காட்டுவோம் அப்படின்னா அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே ப்ளூ கலர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காட்டுறோம். அதோட பாலிசிஸை என்ன பண்றோங்க, ப்ளூ கலர்ல காட்டுறோம். ஸோ அதை ப்ளூ கலர்ல காட்டும் போது இந்த பாலிசி அவர் இன்னும் அவரோட போர்ட்ஃபோலியோல ஆட் ஆகல. பட் இந்த பாலிசி ஆட் ஆச்சு அப்படின்னா அவருடைய ஃபேமிலியோட டோட்டல் பெனிஃபிட்ஸ் என்ன வரும் அப்படின்றத எக்ஸ்ட்ரானரியா இதை மட்டும் தனித்து ஹைலைட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காட்டுறோம். ஓகே, லெட் வி சே ஜீவன் லேப் ஒரு பாலிசி ஆல்ரெடி எடுத்திருக்காரு. ஆனா ஒய்ஃபுக்கு ஜீவன் உமங் நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க ஆல்ரெடி 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்காங்க. இப்போ 25 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி 52,000 ரூபாய் தான் பிரீமியம் பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அவங்க 1,71,000 ரூபாய் அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரீமியம் பே பண்ணணும். ஸோ எக்ஸிஸ்டிங்கா 3 ஃபேமிலி மெம்பர் இருந்தாங்க. ஆல்ரெடி 2 பேர் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒய்ஃபுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் இருந்தது. இப்போ அவங்களோட டோட்டல் இன்சூரன்ஸ் கவர் 25 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அவங்களோட பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க பார்க்க போகும்போது அவங்களுடைய கேலண்டர்ல முன்னாடி எல்லாமே வந்து என்ன இருந்ததுங்க, பிளாக் கலர்ல இருந்தது. இப்ப ஆட் பண்ண பிரீமியம் மட்டும் மே மந்த் ஒரு 62,000 ரூபாய் பிரீமியம் பே பண்ணணும். நவம்பர் மந்த் ஒரு 62,000 ரூபாய் பிரீமியம் பண்ணணும். ஏன்னா இதை ஹாஃப் வேலி மோட்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொடுத்தேன். இதுவே குவார்டர்லி, ஆனுவல், மந்த்லி நீங்க கொடுத்துருந்தீங்க, நேச் மூலியமா ஒரு பாலிசியை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்க கொட்டேஷன்ல நீங்க போட்டிருந்தா கூட அந்த டேட்டாஸ் இமீடியட்டா இங்க என்ன ஆயிடும் அப்படின்னா கேப்சர் ஆயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1,52,000 ரூபாய் பிரீமியம் பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் 2,87,000 ரூபாய் அவங்க பிரீமியம் பே பண்றாங்க அவரோட ஃபேமிலிக்கு. லெட் வி டாக் அபவுட் த கரண்ட் பாலிசி ஸ்டேட்டஸ். இந்த கரண்ட் பாலிசி ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 3 பாலிசி எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. இந்த பாலிசி வந்து நம்ம இன்ஃபோர்ஸ்ல காட்டுறோம், இன்னைக்கு எடுத்ததா காட்டுறோம், இன்னைக்கு கமென்ஸ்மெண்ட் டேட் இன்னைக்கு எடுத்ததா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காட்டுறோம். ஸோ காட்டி அந்த கஸ்டமருக்கு இந்த மாதிரியான ரிஸ்க் கவர் இருக்கு. அவரோட ரிஸ்க் கவர் 15,85,000 ரூபாய் இன்னைக்கு தேதியில வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். பிரீமியம் எவ்வளவு பே பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு, அவங்களோட டோட்டல் ரிஸ்க் கவர் அவங்களோட ஃபேமிலிக்கு எவ்வளவு வருது, அதே மாதிரி டோட்டல் பிரீமியம் அவங்க ஃபேமிலிக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்ல எப்படி பே பண்றாங்க, எவ்வளவு பே பண்றாங்க அப்படின்றத காட்ட முடியும். அதே மாதிரி இங்க வந்து அவங்களோட மெச்சூரிட்டி முன்னாடி லம்சம் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி 3 பாலிசி 240வது வருஷத்துல 241வது வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிசி மெச்சூர் ஆகுது. ஆனா இங்க அவங்களோட சர்வைவல் பெனிஃபிட் பாலிசி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபுடைய 48வது வயசுல இருந்து 99 வயசு வரைக்கும் சர்வைவல் பெனிஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களால காட்ட முடியும். இந்த சர்வைவல் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா லெட் வி சே 1,20,000 ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் வரும். எப்போ 48வது வயசுல இருந்து 99 வயசு வரைக்கும் வரும். இது எல்லா சர்வைவல் பெனிஃபிட்டும் அவங்க ரிசீவ் பண்ணும்போது 62,40,000 ரூபாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் சர்வைவல் பெனிஃபிட்டா ரிசீவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் போது அந்த டைம்ல ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல இல்ல சரண்டர் பண்ணும்போது அவங்களுக்கு 1 crore rupees ஆஃப் மெச்சூரிட்டி வரும். ஸோ இந்த பாலிசியில மட்டுமே 1,65,00,000 ரூபாய் வரைக்கும் அவங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ என்ன ஆகுது அப்படின்னா ஆட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் பிரீமியம் பே பண்றாரு. இந்த பிரீமியம் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சர்வைவல் பெனிஃபிட் ஆட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வந்தது, இந்த பிரீமியம் இங்க ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஒரு மெச்சூரிட்டி வரப்போகுது, இங்க ஒரு மெச்சூரிட்டி ஒன்று வரப்போகுது. அதே மாதிரி இந்த மெச்சூரிட்டிஸை பத்தி 2 வருஷத்துக்கான மெச்சூரிட்டிஸை பத்தி நம்ம கொடுத்தோம். இந்த 2 வாட்டி தான் 2 வருஷம் தான் பணம் வர மாதிரி இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் பாருங்க அவங்களோட கேஷ் ஃப்ளோ என்ன இருக்கு, ஒவ்வொரு வருஷமும் 1,20,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட் வர மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசலை நீங்க யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஒரு ஜீவன் உமாங் பாலிசி கொடுக்கும் போது 2 வருஷம் வரக்கூடிய மெச்சூரிட்டி லைஃப் லாங்கா வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணும் போது இது அவருக்கான முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் உணர்ந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கொட்டேஷன் என்ன அப்படின்னா இட்ஸ் அ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் மை டிஃபரன்ஸ். எப்படி நான் மோட்டிவேட் பண்றேன் ஒரு கஸ்டமரை, இந்த பாலிசியை நீங்க எடுக்கும் போது உங்களோட ஃபேமிலி பெனிஃபிட்ஸ் எவ்வளவு வருது அப்படின்ற ஒரு விஷயங்களை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லி அதை ஹைலைட் பண்ணி நான் சேல் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ முன்னாடி நாள் நம்ம நேற்று என்ன பார்த்தோம், அவங்களோட இன்சூரன்ஸ் கேப்பை பத்தி பார்த்தோம். அவங்க இன்னைக்கு பார்க்கறது அவங்களுடைய ப்ராடக்ட் கேப். இந்த 2 விதமான ஆப்ஷனையும் நான் ஒரு கஸ்டமர் கிட்ட நான் ப்ரமோட் பண்ணும் பொழுது
ஆட்டோமேட்டிக்கா என்னோட இன்சூரன்ஸ் சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா போய் கஸ்டமர் கிட்ட ஆன்லைன்லயோ இல்ல பிசிக்கலாவோ பிரசன்டேஷன் கொடுத்து நம்மளோட இன்சூரன்ஸ் சேல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெவலப் பண்ணலாம். ஐ ஆல்வேஸ் சேஸ் மை டியர் ஃப்ரெண்ட், கஸ்டமருக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயங்களை சஜஸ்ட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐ ஆல்வேஸ் டெல் மோட்டிவேட் த கஸ்டமர் டு டேக் அன் இன்சூரன்ஸ் பாலிசி வித் யூ. உங்ககிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு அவங்கள நீங்க மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேஷன் அப்படின்னா அமிதாப் பச்சனை பத்தியோ சச்சின் டெண்டுல்கரை பத்தியோ அவங்கள பத்தியோ சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மோட்டிவேஷன் இன் த சென்ஸ் அவர் இந்த பாலிசியை எடுத்தா அவருக்கு பெனிஃபிட் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்த்தும் பொழுது அவர் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி என்ன பண்ணுவாரு அப்படின்னா எடுப்பாரு. சோ இந்த டூல் ஒரு எல்ஐசி அட்வைசருக்கு ஒரு மேண்டேட்டரியான டூல். ஒவ்வொரு நியூ பாலிசியும் நீங்க ப்ரப்போஸ் பண்ணும் போதும் இந்த டூலை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஓகே, அகைன் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயங்களை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி நான் திருப்பி நான் ஒரு கொட்டேஷன் நான் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி உங்களால இதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் இதை திருப்பி நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு கனிஷ்கோடைய கொட்டேஷன் நியூ பிளான் காம்பினேஷன்ல நியூ மேஜிக் மிக்ஸ்ல அந்த நியூ மேஜிக் மிக்ஸ்ல கனிஷ்க்கு நான் ஒரு கொட்டேஷன் ஒன்று போட்டிருக்கேன். இந்த கனிஷ்கோட கொட்டேஷனை நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், ஒரு கொட்டேஷன் நம்பர் கிரியேட் பண்ணியிருக்கேன், கொட்டேஷன் டேட் இன்னைக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ன்றதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல போய் நான் வந்து கிளிக் பண்ணி கனிஷ்க் அப்படின்ற ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஏஜ் டேட்டாகாம் சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஆடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு பாப்அப் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது நார்மலா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்க ஆட் பண்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஏன்னா இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், ஆட் பண்ணிருக்கேன் ஒரு சைல்ட் பாலிசி, சைல்ட் பேஸ் பண்ண பாலிசி, ஒரு லிமிடெட் பிரீமியம் ஆஃப் 5 years ஆஃப் பாலிசி, பட்ஜெட் பிளஸ் அப்படின்ற ஒரு பாலிசியை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க ஆட் பண்ணிருக்கேன். 861 16 years ஆஃப் டேர்ம், 5 years ஆஃப் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம். ஸோ இது 3 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இன்னைக்கு நம்மளோட லாஸ்ட் ஏஜை கம்பேர் பண்ணும் போது 2 வயசுல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாலிசியோட பிரீமியம் கால்குலேட் ஆகும். ஸோ அப்போ 16 வயசுல நம்ம கொடுக்கும் பொழுது 18வது வயசுல ஒரு மெச்சூரிட்டி லம்சம் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி ஒரு எஜுகேஷன் பாலிசியில வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு கான்செப்டுவலா நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதற்கு கஸ்டமர் ஆனுவல் பிரீமியமாக 1,74,000 ரூபாய் என்ன பண்றாரு அப்படின்னா பிரீமியம் பே பண்றாரு. இந்த கொட்டேஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் பண்ணி இந்த கொட்டேஷன் நம்பரை நான் வந்து சேவ் பண்ணி நான் என்னோட மேஜிக் மிக்ஸ்ல நியூ மேஜிக் மிக்ஸ்ல இங்க என்ன இருக்கு அப்படின்னா சேவ் ஆயிருக்கு ஆல்ரெடி. இந்த சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் அகைன் பிளான் காம்பினேஷன்ல எக்ஸிஸ்டிங் பிளஸ் நியூ இன்சூரன்ஸ். ஓகே, லெட் மீ ஓபன் அகைன். சம்திங் வென்ட் ராங். ஓகே, கைண்ட்லி ஹோல்ட் ஆன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த சிஸ்டமை. நான் திருப்பி நான் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். திருப்பி நான் அதை வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஓகே, let me show வண்டர் பிளான் பிரசன்டேஷன். உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் வண்டர் பிளான் பிரசன்டேஷன். இதில் வந்து பிளான் காம்பினேஷன் பிரசன்டேஷன், எக்ஸிஸ்டிங் பிளஸ் நியூ இன்சூரன்ஸ், காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசலை நீங்கள் கிளிக் பண்ணி ரவிக்குமாரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க செலக்ட் பண்ணணும். ரவிக்குமாரை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்க வந்துருவாங்க. ஆல்ரெடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரேவதி ரவிக்குமாருக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கொட்டேஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கனிஷ்குக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பாலிசி கொடுத்துருக்கேன். பாலிசி கொடுத்துட்டு இதை எல்லாத்தையுமே ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நான் ஜென்ரேட் கொட்டேஷன் கொடுக்கும் போது இந்த 2 கொட்டேஷனுமே ஆட் ஆகி அவங்களோட காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ப்ரப்போசல்ல காட்டும். ஸோ இதை நீங்க இப்ப பார்க்க முடியும். திஸ் இஸ் த வே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ தேர் இஸ் அ கொஸ்டின், அதர் ஏஜென்ட் பாலிசியை நீங்க ஆட் பண்ணலாமா? தாராளமா அதர் ஏஜென்ட்ஸ் பாலிசியை வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி பாலிசியை மேனுவலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட். ஸோ
பாலிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டவுன்லோட் பண்ணும்போது உங்களுடைய வந்து நீங்க யார் யாருக்கு பாலிசி கொடுத்துறீங்களோ அதுல தான் வரும். ஆனா அதர் ஏஜென்ட்டோட பாலிசியை நீங்க கொடுக்கறதுக்கு அந்த கஸ்டமர்ஸோட டீடைல் ரெக்கார்ட்ஸை வந்து நீங்க ஆட் பண்ணி மேனுவலா பாலிசி என்ட்ரி கொடுக்கணும். அந்த பாலிசி என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரியான ரிப்போர்ட் நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். பட் ஆனா வேற கம்பெனியோட பிரைவேட் கம்பெனியோட இன்சூரன்ஸ் உங்களுக்கு இதுல காட்ட முடியாது. ஒன்லி லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி ஆஃப் இந்தியா பாலிசிஸை நீங்க ஆட் பண்ணி நீங்க காட்டலாம். பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசிஸ் ஆர் நாட் அலோடட். இதுல நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அகைன் நான் காட்டுறேன். இப்போ முன்னாடி ஜீவன் உமங் மட்டும் நான் கொடுத்துருந்தேன். இப்போ பட்ஜெட் பிளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா கிரியேட் ஆயிருக்கு. கனிஷ்க்கு ஒரு பாலிசி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா காட்டுது. இதே மாதிரி ஒவ்வொரு பேஜ்லயுமே நியூ பாலிசிஸ் எது நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த பாலிசியோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தனியாக ஒரு ப்ளூ கலர்ல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஏஜென்ட்டுக்கும் இதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஒரு கஸ்டமருக்கும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸை நீங்க ஜென்ரேட் பண்ணி நீங்க கொடுக்கும் போது ஸோ இதை பியூட்டிஃபுல்லான ஒரு பிரசன்டேஷனா கொடுக்கலாம், ஒரு கஸ்டமருக்கு நீங்க மோட்டிவேஷனா கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நீங்க கண்டினியூஸா உங்களோட பிசினஸ்ல நீங்க டெக்னாலஜியை இன்வால்வ் பண்ணும்போது ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனோட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸை நீங்க சேல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேவை நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. யூ கேன் ஹோல்ட் ஃபார் இட். ஸோ அதற்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுத்துட்றேன். எப்படி உங்களோட இதே இன்னைக்கு வந்து நீங்க ஒரு லாகின் டீடைல் கொடுத்து நீங்க உள்ள வந்திருக்கீங்களோ அதே மாதிரி தான் இன்னும் 2 நாளைக்கும் சேம் லாகின் டீடைல்ஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அதே லாகின் டீடைல்ஸ் கொடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள வரணும். ஸோ நேத்து நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நான் ஒன்று கொடுத்தேன். என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அது KKR சார் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணி அவருக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கும் உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்ல கஸ்டமருக்கு நீங்க ஒரு பர்சனலைஸ்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்லயோ இல்ல சோசியல் மீடியாலயோ ஒரு மெசேஜ் அனுப்புங்க. லெட் வி சே உங்களோட ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், உங்களோட இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்ல லிங்க்டினா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்கு இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், இல்ல வந்து வாட்ஸ்அப்ல ஒரு பர்சனல் மெசேஜாவே அனுப்புங்க. என்ன மெசேஜ் அனுப்ப போறீங்க? சார், யூ ஆல்வேஸ் திங்க் அபவுட் யுவர் salary appraisal cause your family is dependent on your family. சார், உங்களுடைய salary appraisal நீங்க எப்பயுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்? உங்களோட ஃபேமிலி அதுல டிபெண்ட் ஆயிருக்கு. பட் யூ நெவர் திங்க் அபவுட் யுவர் இன்சூரன்ஸ் அப்ரைசல். ஆனா டோன்ட் யூ ஃபீல் நவ் யுவர் ஃபேமிலி இஸ் டிபெண்டன்ட் ஆன் யூ? ஒரு சின்ன ஒரு மெசேஜோ ஒரு கருத்தை நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம் சார், ஆனா உங்க இன்சூரன்ஸ் அப்ரைசல் பத்தி நீங்க வந்து யோசிச்சு பாக்குறதே கிடையாது. ஏன்? இப்போ உங்களோட ஃபேமிலி வந்து உங்களோட வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபெண்டன்டா இல்லையா? சார், திங்க் அபவுட் இட். ஆஸ்க் நவ் ஃபார் யுவர் இன்சூரன்ஸ் அப்ரைசல் ரிப்போர்ட் ஃப்ரம் மீ. என்கிட்ட இருந்து நீங்க இன்சூரன்ஸ் அப்ரைசல் ரிப்போர்ட்டை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ கே தாமோதரன் இன்சூரன்ஸ் சேல்ஸ் கோச். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா KKR இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட், ரமேஷ் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட், கேசர் ஜெயசுராஜ் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட், LIC இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட். இந்த மாதிரி நீங்க ஒரு மெசேஜஸ் பர்சனலைஸ்டா ஒரு கஸ்டமருக்கு அனுப்பும் போது அவங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருக்காங்க. எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து லாக்டவுன்ல இருக்காங்க, டோட்டலா சோசியல் மீடியால அவைலபிளா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க ஒரு மெசேஜ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. இது வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு மெசேஜஸ் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கஸ்டமருக்கு ஒரு போஸ்டர்ஸ் அனுப்புவீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன்ஸ் மெசேஜ் அனுப்புவீங்க, ஏதாவது ஒரு பர்சனலைஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களா? ஒரு வாட்டி அனுப்பி பார்ப்போமே. ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனுப்பி பார்ப்போமே. இந்த விஷயங்களை நீங்க உங்க ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் போடுங்க. உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் ஆகுற மாதிரி பாருங்க. அது ரீச் ஆச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர் அங்க இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல இருந்தே நீங்க லைக் செக்ஷன்ல இருந்தே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து அந்த கஸ்டமர் கால் பண்ணி, சார் நீங்க ஒரு இன்சூரன்ஸ் அப்ரைசல் ரிப்போர்ட் கேட்டிருக்கீங்க, உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட டீடைல்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டீடைல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நம்ம சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ ஆர் யூ ரெடி டு இம்ப்ளிமெண்ட் த ஐடியாஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கேம்பெயின் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த கேம்பெயின்ல நீங்க போலிங் ரிசல்ட்ஸ் நீங்க வந்து நீங்க டைப் பண்ணலாம். நீங்க மேபி பண்ணலாம் அப்படின்னா வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் மேபின்னு கொடுக்கலாம், நோனா நோன்னு கொடுக்கலாம், எஸ்னா எஸ்னு கொடுக்கலாம். ஸோ எத்தனை பேர் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களோட போலிங்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த போலிங் உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த போலிங் இன் ப்ராசஸ் நீங்க வந்து இப்ப நீங்க ஓட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த போலிங்ல. ஓகே, எத்தனை பேர் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் மூலியமாக நான் தெரிஞ்சுக்குவேன். அண்ட் ஆல்சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் கன்சிஸ்டன்டா நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூல். இன்னைக்கு சோசியல் மீடியா இல்லைன்னா உங்களால என்ன பண்ண முடியாதுங்க, உங்களால எஃபெக்டிவா உங்களால இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்ண முடியாது வரக்கூடிய ஃபியூச்சர்ல. டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி இதை தெரிஞ்சதுனால இதை புரிஞ்சதுனால தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். நேத்து நிறைய பேர்கிட்ட இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன்.
சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நேத்து மட்டுமே எங்களுக்கு 60 நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து மட்டுமே என்ன இருக்கு அப்படின்னா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க வந்து சோஷியல் மீடியால இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, உங்களோட ஃபீஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா டோக்கன் அட்வான்ஸ் ஃபீஸையும் நீங்க பே பண்ணிருக்கீங்க. இந்த சோஷியல் மீடியா கிளாஸ் 28, 29, 30 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் இன்ஸ்டாகிராமை பத்தி ஃபுல்லா, ஃபேஸ்புக்கை பத்தி நீங்க ஃபுல்லா, லிங்க்டினை பத்தி ஒரு ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு சேல்ஸ், ஒரு சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்னால ஒரு கம்பெனி, சோஷியல் மீடியா கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட இருந்து இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்க எடுத்துக்க முடியும். எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், சூப்பர் ட்ரைனிங் ப்ரோக்ராம், நீட் ஆஃப் த அவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். என்னங்க, நீட் ஆஃப் த அவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கும்போது நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே விர்ச்சுவல் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்றத பண்ண முடியும், உங்களோட ப்ரமோஷன்ஸ் நீங்க பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சிம்பிள் சின்ன சின்ன ரீசனுக்காக சார் இங்கிலீஷ்ல ட்ரைனிங் எடுக்கிறாங்க சார், அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. உங்க கத்துக்கணும் மை டிஃபரன்ஸ், ஈஸியான சிம்பிளான இங்கிலீஷ்ல எடுக்க போறாங்க. கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சோ இந்த விஷயங்களை நீங்க கத்துக்கிறதுக்கான ஒரு முனைப்பை என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுங்க, ஒரு இனிஷியேட்டிவ் எடுங்க. சோ ஈஸியா நீங்க சோஷியல் மீடியாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் ஐ எம் வெரி ஹாப்பி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 60 பேர் எங்களோட டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ஃபுல் பேமெண்ட் நீங்க கொடுத்து லாஸ்ட் அந்த சோஷியல் மீடியா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நீங்க வந்து என்ரோல் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் என்ரோல் பண்ணலையோ அந்த என்ரோல்மெண்ட் பண்ணிடுங்க. ஸ்டில் we have 110 seats available. அந்த 110 seats வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் நீங்க ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ராக் our business my dear friends. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டுடே செஷன், இன்னைக்கு செஷனை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு क्वेश्चन ஆன்சர் செஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு now I am open for the question answer session. இன்னைக்கு எடுக்கப்பட்ட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல எதுவும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட क्वेश्चंस நீங்க ரைஸ் பண்ணலாம். I request Datacom dealer or maybe an executive யாராவது kindly help me in unmuting people. Okay, any questions இல்ல அப்படின்னா யா சார் ராமசுவாமி சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சிபோ 8 சென்னை. சூப்பர் சார். நீங்க அந்த நம்ம இன்சூரன்ஸ் மேஜிக் மிக்ஸ்ல வந்து நீங்க புதுசா கொட்டேஷன் ஆட் பண்ற மாதிரி அந்த ப்ளூ கலர்ல காட்டுனீங்க இல்லையா? கரெக்ட். அது இப்போ வந்து நம்ம ப்ரொபோசல் ஸ்டேஜ்ல நீங்க கொடுத்துருக்கீங்க, அந்த ப்ளூ கலர் வருது சொன்னீங்க, எல்லாம் கரெக்ட். ஸோ பின்னாடி வந்து அதை எடிட் பண்ண முடியும் இல்லையா? அந்த நம்பர்லாம் ஒன்ஸ் பாலிசி ஆனதுக்கு அப்புறம் நம்ம நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? நோ ப்ராப்ளம். அதை நீங்க பாலிசி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பாலிசி வந்து நீங்க டவுன்லோட் பண்ணும்போது அந்த பாலிசி என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களோட கிளைண்ட் பேஸ்க்குள்ள வந்துரும். ஓகே 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 ஓகே. அப்படி இல்லாட்டி நீங்க மேனுவலா கூட நீங்க அதை அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏதாவது பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம கொட்டேஷன் கொடுக்குறோம், நம்ம வந்து நல்லபடியா வரும், கிளைண்ட் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில கொடுக்குறோம். கொடுத்துட்டாங்கன்னா நல்லது. சப்போஸ் கொடுக்கலனாலும் நம்ம அதை டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. தாராளமா டெலிட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வரும்ன்ற நம்பிக்கையில தான் செய்யறோம், நெகட்டிவா பேச நினைச்சிடாதீங்க. நோ ப்ராப்ளம். அதை நீங்க வந்து உங்களோட சிஸ்டம் உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக இருக்கு. நீங்க வேணும்னா நீங்க டெலிட் பண்ணணும்னாலும் டெலிட் பண்ணிக்கலாம். அதை ப்ரப்போசல் ஆனதுக்கு அப்புறம் அதை டவுன்லோட் பண்ணும்போது அது ப்ரப்போசலா வந்து என்ன ஆயிக்கும் அப்படின்னா ஆட் ஆயிக்கும். அப்படி இல்லாட்டி கூட நீங்க மேனுவலா கூட நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஹலோ சார், நான் சூரிய பிரபா பேசுறேங்க, திருப்பூர் பிரான்ச்ல இருந்து. சொல்லுங்க மேடம். சார், இப்போ நம்ம இதுல இருந்து ஏஜென்சி போர்ட்டல்ல இருந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதுல இருந்தே வந்து வேற கஸ்டமர் கிட்ட போட்ட பாலிசி, வேற ஏஜென்ட் கிட்ட போட்ட பாலிசி எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம்னு சொல்றீங்களா? அது மட்டும் ஒரு டெமோ காட்ட முடியுமாங்க சார் ஒரு டைம்? இட்ஸ் ஃபுல் ஃபிளெஜ் டெமோ மேடம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 45 மினிட்ஸ் தான் நம்மளோட டைம் லிமிட் இன்னொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு. பட் நீங்க என்ன லொகேஷன் மேடம்? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூருங்க சார். திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க இல்லையா? மேடம் ஜெய்சங்கர், உங்களுக்கு நான் அசிஸ்ட் பண்றேன் இந்த மீட்டிங் முடிஞ்சு. ஓகே சார். இமிடியேட்டா அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெய்சங்கர் கிட்ட கால் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஃபுல்லா ஓகே சார். ஓகே சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் மீட்டிங். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அடுத்து இம்ப்ளிமென்ட் பண்ணும்போது டெஃபினட்டா இம்ப்ளிமென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சார். Thank you சார். Thanks so much. Okay, any other questions? ஓகே, இந்த क्वेश्चंस வந்து நான் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் क्वेश्चन எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஜூம்பா கிளாஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஒன்று கொடுப்பாங்க, மெடிடேஷன் கிளாஸ் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜிம்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய வந்து இந்த ஜிம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல 7 டே ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல லாஸ்ட் டே ஒரு ½ அன் அவர் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்னொரு ட்ரெயினர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஆடட் ட்ரைனிங் ப்ரோக்ராமா கிடைக்கும். ஸோ அந்த விஷயம்
விஷயங்கள் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக. என்ன டாபிக் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எனக்கு சொல்ல போறது கிடையாது. ஆனா Thursday மட்டும் உங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் 1.25 மணி நேரம் உங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராமா இருக்கும். ஸோ half an hour என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம், 15 minutes கொஸ்டின் ஆன்சர் செஷன். நெக்ஸ்ட் ஒரு half an hour ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பர்சன் அவரை வந்து உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா ஷேர் பண்ண போறாரு. ஸோ இந்த மாதிரியான ஆடட் ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியான பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஸோ இது ஒரு மெசேஜ். நீங்க லாஸ்ட் டே மட்டும் ஒரு 1 hour 15 minutes வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இப்பயே மைண்டை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஃப் எனி. ஹலோ சார், நான் நிர்மலா நாராயணன் பேசுறேன். ஆக்சுவலா இதுல டேப் மேஜிக்ல நீங்க இதே மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்களே, HLV அதெல்லாம் நீட் அனாலிசிஸ், அது கொஞ்சம் எப்படி பண்ணணும்னு அதையும் ஒரு வாட்டி டெமோ காட்டுனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷூர் மேம், நான் டெமோ கொடுக்குறேன். நீங்க எந்த லொகேஷன்ல இருந்து பேசுறீங்க? நான் சென்னை சார். சென்னை லொகேஷன் 1 or 2 மேடம்? சென்னை 1, டிவிஷன் 1. சென்னை டிவிஷன் 1. தாமோதரன் உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுப்பாரு, அவங்களோட ஸ்டாஃப் வச்சு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாரு. பட் இன்னைக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்ம வந்து இந்த VM Pro சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி கொடுக்குறோம். பட் எக்ஸ்க்ளூசிவ் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நான் கொடுக்கறதுக்கு we are ready. பட் அதற்கு நீங்க தாமோதரனோட நீங்க டை அப் பண்ணி நீங்க தாமோதரனோட வந்து பேசும்போது அவரு என்னைக்கு அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும்ன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகே சார், தேங்க் யூ. குட் மார்னிங் தாமோதரன் சார். குட் மார்னிங் சார். சிவகுமார் ஃப்ரம் அன்னாரடி. டெல் மீ சார். சார், இந்த டூல் இருக்குல்ல, ப்ராஸ்பெக்டிங் டூல்ல நீங்க வந்து not having this plan அப்படின்னு ஒரு இது கொடுத்தீங்க. does not have this plan. does not having this plan கொடுத்தீங்கல்ல, அது மாதிரி அதாவது ஏற்கனவே ஒரு தடவை ஒரு கிளாஸ்ல சொன்னீங்க ஜீவன் ஆனந்த் கொடுத்திருந்தா அது ஜீவன் உமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி ஜீவன் ஆனந்த் மட்டும் கொடுத்துருக்கோம், ஒரு பிளானை மட்டும் கொடுத்துருக்கோம்னா அந்த பிளான் உள்ளதை மட்டும் எடுக்கலாமா? அதுக்கு டூல் இருக்கா? இங்க பாருங்க, இது 2 ஆப்ஷன் எடுக்கலாம். ஒன்னு, has this plan in portfolio, யார்கிட்டலாம் இந்த பிளான் இருக்கு, ஓகே, அவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா வேற ஏதாவது பிளான் கொடுக்கலாம். இல்ல நீங்க வந்து யாருக்கிட்ட இந்த பிளான் இல்ல, அது இருக்கு, ரெண்டு உங்களுக்கு வந்து ஒரு பிளான் நீங்க கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்பயுமே என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, does not have this plan அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. இதை யூஸ் பண்ணி ஓகே 179 யார்கிட்டலாம் நீங்க கொடுக்கல, ஆல்ரெடி அவங்க வந்து அந்த ஜீவன் தரங்கோட அந்த சர்வைவல் பெனிஃபிட் வந்து என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க, லம்சம் அமௌண்ட் மெச்சூரிட்டி மட்டும் தான் வச்சிருப்பாங்க. இன்னொன்னு, let we say 845 பிளான நீங்க ஒரு சில பேர் கொடுத்துருக்க மாட்டீங்க. இந்த 2 ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட், லாங் டர்ம் சர்வைவல் பெனிஃபிட் ப்ராடக்ட்டே கிடையாது. ஸோ அப்ப does not have this பிளானை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா ஒரு கஸ்டமரை நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன ஒரு பழைய ஒரு ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல என்ன சொன்னீங்கன்னா, ஜீவன் ஆனந்த் எடுத்திருக்கவங்க வந்து அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிறதே அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது. கரெக்ட். அதனால வந்து நீங்க வந்து ஜீவன் ஆனந்த் கொடுத்திருந்தா அவங்களுக்கு மினிமமா ஒரு ஜீவன் உமங் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா எவ்ரி இயர் வந்து அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால வந்து அதுக்காக அந்த பிளான் எடுக்கலாம்னா எடுக்க முடியுமா கேட்டேன். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுக்கணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா has this plan in his portfolio னு கொடுத்துட்டு ஓல்ட் ஜீவன் ஆனந்த் 149 நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 149 வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிசியை செலக்ட் பண்ணி நீங்க ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் 149 எடுத்திருக்காங்களோ அவங்களோட மட்டும் வந்துரும். ஓகே, ஒரு 80 வயசு 90 வயசுல எல்லாம் அவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கு வந்து இவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குங்கிறது தெரியாது இல்ல. கரெக்ட். அப்ப நம்ம இது ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தாராளமா கொடுக்கலாம் சார், தாராளமா கொடுக்கலாம். பட் எப்போ அப்படின்னா வந்து லெட் பி சே ஒரு 55 ஏஜுக்கு உள்ள இருந்தது அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா ஜீவன் உமங் அப்படின்ற ஒரு பாலிசி, ஜீவன் உமங் அப்படின்ற ஒரு பாலிசி வந்து லாங் டர்ம் பிரீமியம் கமிட்மெண்ட், 15 இயர் பிரீமியம் கமிட்மெண்ட். 55 வயசுல நீங்க ஒரு 50 வயசுல நீங்க பாலிசி கொடுத்தீங்க அப்படின்னாலே 65 வயசு வரைக்கும் ஒரு பிரீமியம் பே பண்ண வேண்டியிருக்கும். இன்ஸ்டெட் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ஐடியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட்ஜெட் பிளஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம் 5 years ஆஃப் பிரீமியம் பேமெண்ட் டர்ம், சிங்கிள் பிரீமியம் பேமெண்ட் டர்ம். ஓகே, ஒரே வாட்டி பிரீமியம் பே பண்ணிடுவாரு, எப்ப மெச்சூரிட்டி வேணுமோ மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம் அவர். இந்த 2 ஆப்ஷனையும் நீங்க கொடுக்கலாம் தாராளமா. சொல்லுங்க சார். சார், ஐ எம் பாலகிருஷ்ணன். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ நீங்க அந்த காம்ப்ரிஹென்சிவ் கடைசியில ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றீங்க இல்லையா? ஆமா. அந்த ஜெனரேட் பண்ணி நீங்க முதல் ஃபர்ஸ்ட் பேஜ் எல்லாம் வந்து இந்த ஹைலைட் மாதிரி இந்த ப்ளூ கலர்ல வருது இல்லையா? கரெக்ட். அதாவது அவங்க வந்து இந்த பிளானை எடுக்காதவங்களுக்கு இந்த கொடுக்குறோம் இல்லையா இந்த ஃபேமிலியில? ஆமா. கடைசியில அந்த சர்வைவல் பெனிஃபிட் வரும்போது அதுவும் வந்து ப்ளூ கலர்ல ஹைலைட் காமிச்சா, சோ இதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டி இருக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அப்படின்றத காமிச்சா நல்லா இருக்கும் இல்லையா? அத நீங்க பிரசன்டேஷன் காமிக்கும் போது பார்த்தேன். யா
அது வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஃப்ளோ மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து எல்லாமே பிளாக்ல காட்டும். எஸ். நம்ம ப்ளூ கலர்ல நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம். இட்ஸ் நாட் a problem. சோ அப்ப அவங்களுக்கு ஒரு ஹைலைட்டிங் மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? தாராளமா அந்த கேஷ் ஃப்ளோலயும் நான் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரியான ஒரு இத கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, you will get it. சார். அண்ட் another question. இப்போ நான் வந்து இந்த குரூப் மெர்ஜிங் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு எப்படி பண்ண முடியுமா? குரூப் மெர்ஜிங் நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஒரே கஸ்டமருடைய குரூப்ல வந்து ஒரு குரூப் ஹெட் கீழ வந்து டிபெண்டன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த விஷயத்தை நீங்க எஃபெக்டிவா பண்ண முடியும். அதற்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங்லயே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா வேலிடேஷன், இது ரெண்டு விஷயத்தையுமே நீங்க பண்ண ஆரம்பிங்க இந்த லாக்டவுன் பீரியட்ல. ஸோ அவங்களோட குரூப் மெர்ஜிங்கை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. ஒரு குரூப் பிரெட் வின்னருக்கு கீழே அவங்க டிபெண்டன்ஸ் வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே குரூப்பா இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் நீங்க ஜெனரேட் பண்ணி கொடுக்க முடியும், இல்லாட்டி கொடுக்க முடியாது. ஓகே சார். எனக்கு அப்புறம் ஒரு சொல்யூஷன். யா ப்ளீஸ். நீங்க இதை வந்து நீங்க உங்க டேட்டாஸை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் பண்றீங்க, கரெக்ட். பட் இந்த குரூப் மெர்ஜிங்லயே வந்து கொஞ்சம் அதை வந்து ஈஸியா மெத்தட நாங்க மேனுவலா பண்றதுக்கு, ஓகே, இல்ல அது வந்து இதுவா வேற மாதிரி மெத்தட்ல அதை ஈஸியா மெர்ஜ் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் பண்ண முடியுமா சாஃப்ட்வேர்? அதே ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒன்று கண்டக்ட் பண்றோம் சார். அதுக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா உங்களோட டீலரை நீங்க காண்டாக்ட் பண்ணி அவர் ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவார். VM Pro எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம்லயும் ஒண்டர் பிளான் பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கும் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம். அவங்க ஆஃபனா வந்து ரெகுலரா என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்றாங்க. நீங்க அவங்க கூட ரெகுலரா நீங்க டைப்ல நீங்க இருக்கும்போது ரெகுலரா நீங்க பேசும்பொழுது அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்க அட்டென்ட் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸை நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஓகே, சோ உங்களோட நீங்க கால் பண்ணி பேசுங்க. நெக்ஸ்ட் ட்ரைனிங் எப்போ வந்து பண்றாரு அப்படின்றத கேட்டுட்டு அந்த ட்ரைனிங்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. அப்சல்யூட்லி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம் டீலர் கிட்ட இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் வாஸ் அ கிரேட் டே. இன்னும் நம்ம ஜிம்ல வந்து 2 நாள் ஒர்க் அவுட் இருக்கு. அந்த 2 நாள் ஒர்க் அவுட்ல நாளைக்கு ஒரு 45 minutes ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம், நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 1.25 மணி நேரம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துருங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான இதே மாதிரி இனோவேட்டிவ் ஒரு டூலோட ஒரு வார்ம் அப் செஷன் அண்ட் ஒர்க் அவுட் செஷனோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, thank you. Have a healthy business.